நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்ச பின்னாடிதான் நீ ஹோம்ல இருக்கிற விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சது. வேற எவ்வளவு இருந்திருந்தா உன்னை நான் ஏத்துக்கிட்டாலும் ஏன் சந்தோஷம் தான் அவ சந்தோஷம்னு ஏத்துக்கிட்ட. அவ எங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என்ன விட மாட்டேங்கிற நீ எங்க? என்ன விஜய் கம்பேர் பண்றியா? நான் சொல்றத மட்டும் கேளு, ஒருக்க பேசாத. கம்பேர் பண்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்தது நீ. எனக்கு காவேரி எப்படிப்பட்டவனு உன்கிட்ட நான் தெளிவா சொல்லியும் அவளை நீ மட்டமாவே பேசிக்கிட்டு இருந்த. அவகிட்ட எல்லாம் நெருங்க கூட முடியாதுன்னு சொன்னாலாவது உன் புத்திக்கு உரைக்குமான்னு பார்த்தேன். ஏன் புத்திக்கு உரைக்கணும்ல எதுவும் இல்ல. நீ இதெல்லாம் மனசுல இருந்துதான் பேசுறியா விஜய்? இன்னும் அவ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம நீ கட்டின தாலிய கழுத்துல வச்சிட்டு இருக்கிறதுனால பிரச்சனைக்கு பயந்து அவ கூடயே வாழ்ந்துடணும் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா? உனக்கு அந்த பயந்தானே விஜய்? எனக்கு தெரியும் உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். நீ உன்னையும் கஷ்டப்படுத்த என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏய், நான் உன்னை கஷ்டப்படுத்தல. நீதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க. காவேரியா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினைச்சாலும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் காவேரியை விரும்புறேன். இப்போ இன்னைக்கு நாங்க பிரிஞ்சிருக்கிறதும் ஒன்னாலதான். நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே காவேரி இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துருவா. ஓ, அப்போ வேலைக்கு போற மாதிரி போறேன். நீ வெண்ணிலா கிட்ட சென்டிமெண்டா பேசி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. இல்லன்னா போலீஸ்க்கு போன